Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான் தட்டுறோம் தோக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தான் எஸ் இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைட்டன் ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்கறதுங்க போய் பார்த்துருங்க. அப்புறம் நேற்று பொன்னேரி பல்தன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அஸ்லான் வந்தாரோ அஜய் தாக்கூர் என்ன சொன்னாங்கன்ற வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருங்க. ஸ்பெஷலி அவர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஸ்டூவர்ட் கன்னியாகுமரி அவரை பற்றி நிறையா புகழ்ந்து பேசியிருக்காங்க அஸ்லாமும் அஜய் தாக்கூரும். ஸோ கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க. ரைட், இப்போது என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் 7 போகலாம். என்ன பண்ணோம், மஸ்ட் வின்னு, ஜெயிக்கணும், ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கணும். இந்த மேட்ச் நீங்கள் ஜெயிச்சா 5வது ரேங்க் போய்டும் சரன்னு. ஆமாம், வித் 8 பாயிண்ட்ஸு. பெங்களூர் புல்ஸில் ஜெயிச்சது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அதுவே ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடக்கூடாது. கான்ஃபிடென்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நடுவில் ஒரு மெல்லிய கோடு தான். ஆமாம், ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துடாதீங்க, லாபி அவுட் ஆகிடாதீங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். ஏர்கோடு தொடாமல் திரும்பி வர்றது, லாபி விட்டு வெளில போகிறது, இதெல்லாம் பேசிக் சில்லி மிஸ்டேக்ஸ். சின்ன வயசுலேயே பண்ணக்கூடாது. அது நீங்களாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பிகே விளையாடுறீங்க, பிக் பிளாட்ஃபார்ம், ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு விளையாடணும். அர்ஜுனை பற்றி கவலை இல்லை, யூ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து அவங்களும் நீங்கள் விளையாண்டதுக்கப்புறம் 9 மேட்ச் முடிஞ்சிடும். 50% ஆஃப் தர் கேம்பெயின் இஸ் ஓவர். அவங்களுக்கு இது மஸ்ட் வின் கேமு, கண்டிப்பாக ஜெயிச்சாகணும்னு 200% எஃபர்ட் போடுவாங்க இன்றைக்கி. அதுவும் ஊடா சாப்பிட்றதுக்கல்ல பிரமாதமான கோச் அவர். ஸோ லைட்டாகவே எடுத்துக்க முடியாது. 40 நிமிஷமும் முன்னையான ஓகே 7 பாயிண்ட் கீழே எடுத்தால் 1 பாயிண்ட்டு, டையான 3 பாயிண்ட், அதெல்லாம் கிடையாது. டைக்கு போச்சுன்னா டை பிரேக்கருக்கு போவோம். அதெல்லாம் வர நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஒன்ஸ் லீடு கிடச்சா லீடை விட்றாதீங்க, அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கணும் லீடை. எப்போ டைம் வேஸ்ட் பண்ணணும், எப்போ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது கோச் கார்னரில் கோச் சொல்லுவார். அது என்னென்னு கேட்டுங்க. அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். ரெக்ஸ் வால்டர்ன்ற ஒரு 40 ருபீஸும் மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காரு செந்தில்குமாரும். தேங்க்யூ ஸோ மச் செந்தில்குமார் அண்ட் ரெக்ஸ் வால்டர். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்கறது சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பார்க்கறதுல ப்ளூ கலரில் தேங்க்ஸ் பண்ணுவாங்க. நிறைய வீடியோ போகாததுனால தான் அந்த ரிக்வஸ்ட் பண்ணுறோம். அண்ட் எல்லா வீடியோ நீங்கள் கேட்கறதெல்லாம் போடுறோம். மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதிலும் சொல்கிறோம். தட் இஸ் அவர் டியூட்டி. ஸோ யார் யார் முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அகைன் ரிப்பீட்டிங், கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் தான். விஷயத்துக்கு போயிடலாம். ஸ்டார்டிங் 7 அதை கரெக்டாக எடுத்தாலே 50% மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான். ஆமாம், அவங்கள பார்த்துருவோம். கண்டிப்பாக விஜய் மலிக் கேப்டன், பரத் ஹூடா, மஞ்சித் அவர் புதுசாக அவர் ஒரு ரைடர், போன மேட்ச் விளையாண்டார். அவருக்காங்க 3 பேர் மெயின் அவங்களுக்கு ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு வர. பரத் ஹூடா, விஜய் மலிக் ஆல்ரவுண்டர், அவங்களுக்கு தெரியும். டிஃபென்ஸ்லேயே கூட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி டிஃபென்ஸுக்கு போனீங்கன்னா அங்கித் அண்ட் சுபம் ஷெண்டே ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்புறம் அஜித் பவார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் அவி துஹான் அப்படி ஒரு டிஃபெண்டர் இருக்கார். ஸோ இந்த 7 பேர் தான் அவங்க போவாங்க மோஸ்ட்லி. விஜய் மலிக், பரத் ஹூடா, மஞ்சித், அங்கித், சுபம் ஷெண்டே, அஜித் பவார் அண்ட் அவி துஹான். சைடு வந்துடுவான் தமிழ் தலைவாஸ். ரைட், அர்ஜுன் தேஷ்வால் அப்வியஸ்லி கேப்டன். அப்புறம் நரேந்திர கண்டோலா, மோயின் ஷாபாய்க்கு கொண்டு வந்திருக்குப்பா. எல்லா பிளேயரும் பயங்கரமாக, அலி ரஜா, மிர்சைன் ஆகட்டும், ஜஃபர் தானிஷ் ஆகட்டும், ஷாதுலு அண்ட் ஃபசல் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது மோயின் ஷபாகி ப்ரூவன் பிளேயர், வெரி குட் பிளேயர். கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங் 7ல் இருக்கிறது நல்லது. ரைடு, டிஃபென்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அதே மாதிரி தான் இமான்ஷுவும் கண்டிப்பாக ஸ்டார்டிங் 7ல் இருக்கும். அவர் வண்டி தான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். ரைட் எடு, இல்லை ரைட்டு கார்னர் போ, லெஃப்ட் கவர் போ, டிஃபென்ஸ் எடு, போனஸ் எடு, பெஞ்சில் போய் உட்காரு, போய் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு பர்ஃபார்மும் பண்ணுவார். அதான் ரொம்ப முக்கியம். போன மேட்ச் கூட செகண்ட் ஹாஃபில் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி வந்தப்போ அப்போ தான் மேட்சை மாறிச்சு, நம்ம பக்கம் திரும்பிச்சு. ஏன்னா 6 பாயிண்ட் பேனில் இருந்த புல்ஸுக்கு எதிராக. ஸோ அது சஞ்சீவ் பல்யானுக்கு கண்டிப்பாக தெரியும், அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் நிதிஷ்குமார், ரோனக் அண்ட் அஷீஷ் கவர் ஜோடி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் மாதிரி ஆகிட்டு வராங்க அவங்க, ரோனக் அண்ட் அஷீஷ். குட். இதான் ஸ்டார்டிங் 7. அர்ஜுன், நரேந்தர், மோயின் ஷபாகி, இமான்ஷு, நிதிஷ்குமார், ரோனக் அண்ட் அஷீஷ். சப்ஸ்டியூட் பார்த்துருவோம். விஷால் சாஹல், தருண் அந்த பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், அவர் தான் அவர். சுரேஷ் ஜாதவ், ரோஹித் பெனிவல் அண்ட் மோஹித், இவங்க தான் என்னோட சப்ஸ்டியூட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எதுவுமே வேணாம் சார், நான் ஒரு 7 சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். 2 டீமுக்கு ஆல் த பெஸ்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். அப்புறம் 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.